அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான லெசன் ஒன்று படிக்க போகிறோம். அதுதான் இன்சைட் டுவர் அண்ட் அவுட் சைட் டுவர் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படி என்றால் ஒரு வாக்கியத்தை எடுத்தால் அதில் அதை 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 ஃபிகில் ஒன்று எடுத்து அதை ஃபிகிலை செய்யக்கூடியது யாருன்னு கண்டுபிடிக்கிறது. சரியா? அது எப்படி அரபில் வாரன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் மாஷா அல்லாண்டு. ஓகே, இப்போ இதில் ஸ்டார்ட்டுக்கே உதாரணம் ஒன்று கொடுத்திக்கிறாங்க. நாங்கள் ஆல்ரெடி படித்ததான் கதப்து என்ற வார்த்தை அவங்களுக்கு நினைவிக்கிறதோ தெரியா. ஹுவ கதப, ஹுமா கதபா, ஹும் கதபு, ஹிய கதபத், ஹுமா கதபதா, ஹுன்ன கதப்ன, அந்த அந்த கதப்த, அந்துமா கதப்துமா, அந்தும் கதப்தும், அந்தி கதப்தி, அந்துமா கதப்துமா, அந்துன்ன கதப்துன்ன, அன கதப்து, நஹ்னு கதப்னா. அப்போ அன வரக்குள்ள கதப்து. அப்போ கதப்து என்ற என்ன அர்த்தம் என்றால், கதப்து என்றது பாஸ்ட் டென்ஸ். நான் சொன்ன சார்ட் பாஸ்ட் டென்ஸ் சார்ட். அது கதப்து என்ற என்ன அர்த்தம் என்று சொன்னால், நான் எழுதினேன். கதப் என்ற எழுதுறன், கதப்து என்ற அர்த்தம் நான் எழுதினேன். சரியா? இப்போ எங்களுக்கு சொல்லணும். இப்போ நாங்கள் எதையும் நாங்கள் ஆல்ரெடி படித்தல சார். சரியா? அது நாங்கள் ஃபிகில் அது என்னது ஃபிகில் ஸ்டார்ட்லேயே படிச்சிட்டோம். ஃபஸ்ட் பாடமே ஆயித்தான். சரியா? எப்படி அது ஃபிகில் வாரேன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு சொல்லணும். நான் எழுதினேன், நீங்கள் எழுதினீங்க, அப்படி இல்லாட்டி அவர் எழுதினார், அவங்க எழுதினாங்க, அவள் எழுதினார். இல்லை, நாங்கள் சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி இவர் எழுதினார். அதை எப்படி சொல்கிறேன் அரபில்? இப்போ அதை தான் நாங்கள் படிக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்லிக்கிறாங்க. முஹம்மத் எழுதினார். முஹம்மது சும்மா நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்காமல் சும்மா முஹம்மதுன்னு ஒரு பேர் ஒன்று எடுப்போம். முஹம்மது எழுதினார். இல்லாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது எழுதினார். சரியா? அப்போ ஒரு நார்மல் பேர் என்று எடுக்கிறேன். அப்போ எங்களுக்கு அந்த நார்மல் பேர் உண்டு. ஓகே, இல்லாட்டி இப்போ நாங்கள் சும்மா சொல்லுவோமே, யூசுஃப் எழுதினார், இல்லாட்டி முகமது எழுதினார் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் சொல்கிறேன்? ஓகே, அப்போ அதை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அது கதப முஹம்மது, கதப முஹம்மதுன், கதப முஹம்மதுன், கதபு முஹம்மது எப்படி சொல்லி மேலும். சரியா? கதப முஹம்மதுன். ஸோ ஓகே, இப்போ இதோட அர்த்தம் எப்படி வரும்ன்றா முஹம்மது எழுதினார். ஓகே, இப்போ கதப முஹம்மதுன் என்ற போக்குள்ள நாங்கள் யோசிக்கணும், இதோட ரூல்ஸ் என்ன, இதோட கிராமட்டிக்கல் ரூல்ஸ் என்ன, அதை தான் நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். இதில் மூணு ரூல்ஸ் இருக்குது. இந்த 3 ரூலை நினைவு வச்சுக்கொள்ளணும். ஓகே, 1வது ரூல் என்னன்னு சொன்னால், சேலை செய்யக்கூடியவர் அதை ஃபிகிலுக்கு போகிறவ தான் வருவார். இப்போ எக்ஸாம்பிள் எங்களோட உதாரணத்தில் கதப முஹம்மதுன்னுண்டா கதப தான் ஃபிகில். சரியா? கதபைக்கு பொறவ தான் முஹம்மதுன்னு வந்திக்கிறார். பாருங்கள், முந்தி வந்தில்லை, நேர்த்தொரு வந்தில்லை, பொறவ தான் வந்திக்கிறார். அப்போ சேலை செய்யக்கூடியவர் ஃபிகிலுக்கு பொறவ தான் வருவார். சேலை செய்யக்கூடியவர் ஃபிகிலுக்கு பொறவ. இது 1வது ரூல். ஆனால் அது டிரெக்ட்லி உடனே வரணுமென்று இல்லை. அதை ஒரு 4-5 வார்த்தைக்கு பொறவ வரையும் ஏலும். ஆனால் கட்டாயமாக என்ன ரூல் என்று சொன்னால், சேலை செய்யக்கூடியவர் ஃபிகிலுக்கு பொறவு தான் வருவார். கதப முகமது எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னு சொன்னால், முகமது எழுதினார் என்ற எக்ஸாம்பிளில் முகமது என்ற பேர் எப்போ வந்திக்குதுன்னா ஃபிகிலுக்கு பொறவு வந்திக்குது. ஓகேயா? நான் முகமது என்ற பேருக்கு பதிலாக சாலிஹுன் என்ற பேர் எடுக்கிறேன். இல்லாட்டி முஸ்லிமுன் என்ற பேர் எடுப்போம். முஸ்லீம் நாங்கள் தெரிஞ்சது தான். ஏண்டா முகமதுன் என்ற வார்த்தை வரப்போகல அது சலவாத் இல்லாமல் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிக்குது. நாங்கள் ஒரு பேராக எடுத்தாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் தானே. ஸோ ஐ சுட்டியும் அந்த வார்த்தையை திருப்பி சொல்ல கஷ்டமாகி. ஸோ இப்படி சரி, நான் முஸ்லிமுன் எடுக்கிறேன். அப்போ முஸ்லிமுன் கதப முஸ்லிமுன் என்றால் ஒரு முஸ்லீம் எழுதினார். சரியா? இப்போ முஸ்லீம் தான் அதை சேலை செஞ்சவர். ஓகே, இப்போ 1வது ரூல் என்ன? புரைக்கணும். 2வது ரூல், அதை சேலை செய்யக்கூடியவர் ரஃபாவாயிக்கணும். அப்படி என்றால் கதப முஹம்மதன் என்றாலோ, கதப முஹம்மதின் என்றாலோ, சாரி ஓகே, கதப முஸ்லிமுன் என்றாலோ, கதப முஸ்லிமின் என்றாலோ அது என்னது, சேலை செய்யக்கூடியவராக மாறாது. கட்டாயமாக சேலை செய்யக்கூடியவர் ரஃபாவாயிக்கணும். கதப முஸ்லிமுன் என்ற போகல முஸ்லீம் எழுதினார், ஒரு முஸ்லீம் எழுதினார். அப்போ அது முஸ்லீம் என்ற வார்த்தை அதை சேலை செய்யக்கூடியவர் ரஃபா ஸ்டேட்டில் இருக்கணும். அப்போ இது 2வது ரூல். 1வது புறவைக்கணும், ஃபிகிலுக்கு புறவைக்கணும். 2வது ரஃபா ஸ்டேட்டஸில் அதை இசுமிக்கணும், சேலை செய்யக்கூடியவர். ஓகே, 3வது ரூல்
மூணாவது ரூல் முக்கியம். இத 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 ஃபிகில் இத ஃபிகில் ஹுவ இல்லை ஹிய இதை ரெண்டுல மட்டும்தான் வரையலும். ஹுவ இல்லை ஹிய. இப்போ பாருங்க, கதபேண்டா ஹுவ கதப, சரிதானே? ஹுவ கதப. அப்போ ஹுவ கதப, சும்மா கதப மட்டும் நீங்கள் கண்டீங்கண்டா இங்கே சரியா ஆயிட அர்த்தம் வந்து அவர் எழுதினாரு. கதப மட்டும் கண்டீங்கன்னா ஆயிட அர்த்தம் அவர் எழுதினாரு. ஆனால் கதபேண்டு வந்ததா ஹுவ ஹுவ தானே, அவர் தானே. கதபேண்டு வந்து கதபைக்கு பொறோ ஒரு ரஃபா வருது, சரியா? இப்போ நான் எங்களோட எக்ஸாம்பிளில் முஸ்லிமுன், கதப முஸ்லிமுன் என்று வரப்போக்கல ஒரு ரஃபா வரப்போக்கல அவர் எழுதினார் என்று சொல்றதுல அது அவர் வெட்டிப்படணும். அவரை வெட்டிப்பட்டு அவருக்கு பதிலாக அதை முஸ்லீமை போடணும். அப்போ முஸ்லீம் எழுதினாரு, அவ்வளோதான் கதை, சிம்பிள். ஹுவ என்ற ஃபிஹில்ல ஹுவ வார ஃபிஹில், எக்ஸாம்பிள் ஹுவ கதப, கதப என்ற ஃபிஹில்ல பொறோ ஒரு ரஃபா வந்தால் அதை ஹுவ வெட்டிட்டு அதுக்கு பதிலாக அதை ரஃபாவை முன்னுக்கு போடணும். அப்படி என்றா கதப முஸ்லிமுன் என்று கொள்ள முஸ்லீம் ரஃபா வைக்குது, இது ஹுவ வேர்ஷன் ஆகிக்குது. அந்த முஸ்லீமை அந்த கதப ஹுவாவை வெட்டிட்டு அவர் எழுதினார் என்று பதிலாக ஒரு முஸ்லீம் எழுதினார் என்று விளங்கணும். இவ்வளோ தான் கதை. சரியான சிம்பிள், சரியான லாஜிக்கான இது. ஸோ இது சரியான லேசிங் கூட. ஓகே, இப்போ நான் சொன்னேன் ரெண்டு, ஒன்று ஹுவா ஆயிக்கணும் இல்லை ஹியா ஆயிக்கணும். அப்போ ஹியா என்னது? ஹிய வந்து கதபத். ஹிய வந்து என்ன விதம்? ஹுவ கதப, ஹுமா கதபா, ஹும் கதபு, ஹிய கதபத், ஹிய கதபத், ஹுமா கதபத்தா, ஹுன்ன கதப்னா. ஸோ ஹிய வரப்போக்கல கதபத். இந்த கதபையும் கதபத்தும் மட்டும்தான் வரையிலும் வந்து அவுட் சைடில் அதுக்கு புறோ வந்து வெளியே ஒரு ரஃபா இருந்தால் அவர் தான் எழுதினவர். ஆனால் கதபத் என்று வந்தால் அதில் நோமல் அர்த்தம், கதபத்தை மட்டும் நீங்கள் கண்டீங்கன்னா அதில் நோமல் அர்த்தம் வந்து அவள் எழுதினாள், அவள் எழுதினாள். ஆனால் கதபத் வந்து ஒரு ஃபிகல் ஒன்று வருது, அது இசும் ஒன்று வருது. நாங்கள் சொல்லுவோம் இப்போ கதபத்துன்ற அவள் தானே, அப்போ பெண் ஒன்று தான் வரணும், அவளுக்கு பதிலாக பெண் ஒன்று தான் வரணும். அப்போ நாங்கள் முஸ்லீமில் படிச்சிருந்தானே முஸ்லிமத்துன், ஒரு முஸ்லீம் பெண். அப்போ கதபத் முஸ்லிமத்துன் எழுதினா ஒரு முஸ்லீம் பெண் எழுதினாள், ஒரு முஸ்லீம் பெண் எழுதினாள். ஏன் நாங்கள் கதபத்தின் அவள் எழுதினால் தானே, ஓ கதபத்தின் அவள் எழுதினால் தான். ஆனால் கதபத்துக்கு போகிறோம் ஒரு ரஃபா கொண்டு வந்திக்குது, அதுவும் பெண் பால் இருக்குது என்ற கதபத்துக்கோட பெண் பால் மெச் ஆகுது, சரியா? அதுவும் மெச் ஆகணும். கதபேண்டா ஒரு ஆணாயிக்கணும் ரஃபா வாரது, கதபத்தெண்டா ஒரு பெண்ணாயிக்கணும், அதுவும் மெச் ஆகணும். கதபத் முஸ்லிமத்துன் என்றா ஒரு முஸ்லீம் பெண் எழுதினாள். கதபத்தெண்டா அவள் எழுதினால் ரஃபா கொண்டு வருது, பெண் ரஃபா கொண்டு வருது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அவளை வெட்டிட்டு நாங்கள் வந்து முஸ்லிமத்துன் அதை பெண்ணை போடுற, ரஃபா வார பெண்ணை போடுற, அப்போ முஸ்லிமத்துன் ஒரு முஸ்லீம் பெண் எழுதினாள் என்று வருது. ஸோ இது வந்து சரியான லேசி, சரியா? இதில் சிம்பிளாக இந்த 3 ரூலை தான் நினைவு வச்சுக்கொள்ளணும். ஒன்றாவது வந்து ஹுவ, இது ப்ரையாரிட்டி பேஸில் சொல்கிறேன், வார இசும் வந்து ஃபிகில் வந்து ஹுவ இல்லாட்டி ஹிய வேர்ஷன் லீக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஹுவ கதப ஹிய கதபத், சரியா? ஒன்றாவது. ரெண்டாவது ரூல் என்னன்னு சொன்னால் ஃபிகிலுக்கு பொறோ வந்து அதை இசும் நீக்கணும். மூணாவது ரூல் ரஃபா வைக்கணும். இன்னொரு ரூல், நாலாவது ரூலையும் எங்களுக்கு எடுக்கலும். என்னென்னு சொன்னால் அதை ஜெண்டர் மெச் ஆகணும். அது ஜெண்டர் என்று சொல்கிறது வந்து பாலினம் மெச் ஆகணும். அப்படி என்று சொன்னால் ஹுவ வந்தால் புறக்கு வாரவர் ரஃபா வாரவர் வந்து ஆணாய்க்கணும், ஹிய வந்தால் அதுக்கு புற ரஃபாக்கு வாரவர் பெண்ணாக ஆயிக்கணும். ஸோ இதுவும் மெச் ஆகணும். ஸோ 4 ரூல், இது 4 ரூல் என்ன வச்சுக்கொண்டா போதும். இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்ப்போம். கால என்று சொல்றது அவன் சொன்னான், செட், ஹீ செட், அவன் சொன்னான். அப்போ நான் சும்மா சாட்டு பார்த்தா ஹுவ கால, ஹுமா காலா, ஹும் காலு, ஹிய கால, துமா காலத்தா, ஹுன்ன குல்னா, அந்த குல்தா, அந்துமா குல்துமா, அந்தும் குல்தும், அந்தி குல்தி, அந்துமா குல்துமா, அந்துன்ன குல்துன்னா, அன குல்து, நஹ்னு குல்னா. ஸோ அது மாதிரி தான் சாட் வரும், சரியா? இப்போ நாங்கள் சாட்டை படிக்கிறதில்ல, நாங்கள் சொல்ல வர என்று சொன்னால் கால என்று சொன்னால் அவன் சொன்னான், கால என்று சொன்னால் அவன் சொன்னான், சரி, கால என்று சொன்னால் அவன் சொன்னான். அப்போ காலைக்கு போகிறோம். இப்போ அவன் என்ற இதில் தான் இருக்குது, ஹூவில் தான் இருக்குது. இப்போ ஒரு ரஃபா வருது முஸ்லிமுன் என்று, கால முஸ்லிமுன், அவன் சொன்னான் என்று வந்துட்டு முஸ்லிமுன் என்று வருது. அப்போ என்ன செய்யணும், அவனை வெட்டிட்டு முஸ்லிமை சொன்னான். அப்போ ஒரு முஸ்லீம் சொன்னான், சரியான லேசி. இப்போ ஒரு பிரச்சனை வருது. ஓகே, ஒரு முஸ்லீம் சரி, 2 முஸ்லிமானி, அப்போ எப்படி வரும்? முஸ்லீம் எனக்கு தானே முஸ்லீம் சார், முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி என்ற இது ரஃபா,
முஸ்லிமானி முஸ்லிமைனி என்றது நசுபோஜார். ஈன வந்து நான் சொல்கிறேன் முஸ்லிமானி ரஃபா வருது. எப்படி வருது? கால என்று வந்து அவன் சொன்னான் என்று வந்து முஸ்லிமானி ரஃபா 2 முஸ்லீம் வருது. அப்போ என்ன நடக்குது என்று சொன்னால் அதே ரூல் தான், அவனை வெட்டிட்டு 2 முஸ்லீமை முன்னுக்கு போடணும். அப்படி என்றால் 2 முஸ்லீம்கள் சொன்னார்கள், 2 முஸ்லீம்கள் சொன்னார்கள். கால முஸ்லிமானி என்றால் 2 முஸ்லீம்கள் சொன்னார்கள். அப்போ கால ஹுவ கால ஹுமா காலா தானே, காலா முஸ்லிமானி என்று சொல்றது இல்லை. என்று சொன்னால் அப்போ அர்த்தம் மாறிடும். சரியா? கால என்று அது நான் சொன்ன மாதிரி ஹுவ இல்லாட்டி ஹிய வேஷனில் மட்டும்தான் ஈக்கலும். நம்பர் மெச்சாவ தேவையில்லை. அங்கே 2 தானே, இதுவும் 2 ஆகணும், இது ஃபிகிலும் 2 ஆகணும் என்று அதர் ரூல் இல்லை. ஃபிகில் எப்பயுமே ஹுவ இல்லாட்டி ஹிய ஒருத்தர் தான். பின்னுக்கார வாரவங்க அது இசுமா வாரவங்க பல்மையாக ஆவேலும். ஓகேயா? 3வது பாருங்க, 3வது எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. கால முஸ்லிமூன. கால என்று சொன்ன என்னை அவன் சொன்னான். முஸ்லிமூன் என்றா முஸ்லிம்கள். ரஃபாவா? ஓ பொறோ 2வது பொறோக்கு வந்திக்குதா? ஓ ஜெண்டர் மெச் ஆகுதா? ஓ அது ஆன்சாட். ஸோ இது வந்து காலன்றது ஹுவ வேர்ஷன் லீக்குதா? ஓ அவன் சொன்னான். அப்போ இது எல்லாமே 4 இது மெச் ஆகுது. அப்போ என்ன செய்யணும்? கால முஸ்லிமூன் என்றா அவன் சொன்னான் இல்லை, முஸ்லீம்கள் சொன்னார்கள். அப்படிதான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஆக முக்கியமான லெசன் மறுபடியும் சொல்கிறேன். இதை நான் சரியாக படித்த வேண்டாம். குர்ஆன்ல மாஷால்லான்னு எங்களை டிரான்ஸ்லேட் உங்களுக்கு ஒரு அடிக்கே விளங்கும். பெரிய டிஃப்ரெண்ட் உண்டு எல்லா வார்த்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல. ஓகே, சும்மா ஒரு நாலேஜுக்கு சொல்கிறேன். இப்போ காலன்னு சொன்னால் அவன் சொன்னான், சும்மா சரி முஸ்லிமீன்னு வந்துட்டு முஸ்லிமூன்னு என்று வந்தால் முஸ்லீம்கள் சொன்னார்கள். சரி, கால முஸ்லிமீன் என்று வந்துட்டு அப்போ இப்போ வந்து இது என்ன, இது நசுப் இல்லாட்டி ஜார் ஸ்டேட்டத்தில் இருக்குது, இது ரஃபா இல்லை. அப்போ வந்து எங்களுக்கு என்ன சொல்லலாம்? முஸ்லீம்கள் சொன்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? ரஃபா வந்தால் தான் அதை செயலை செய்யக்கூடியவர்கள். அப்போ நசுப் இல்லாட்டி ஜார் வந்தா. ஆனால் இப்போ நாங்கள் நசுபா எடுத்தோம்டா டீட்டெயில். அப்போ வந்து கால முஸ்லிமீன் என்று வந்தால் காலண்டா அவன் சொன்னான் தான். அவன் சொன்னான், யாருக்கு சொன்னான்? டீட்டெயில் முஸ்லிங்களுக்கு சொன்னான். சரியா? அவன் சொன்னான் முஸ்லிம்களுக்கு. விளங்கிச்சேன்னு நினைக்கிறேன். முஸ்லிமூன ரஃபா வாரத்தாலேயும் நசுப் வாரத்தாலேயும் கம்ப்ளீட்டாக மீனிங் மாறுது. முஸ்லீம்கள் சொன்னான் என்றதுக்கும் அவன் சொன்னான் முஸ்லீம்களுக்கு என்றதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இது. ஸோ அது ஒரு ரஃபா நசுப் மாறுறதால முழு அர்த்தமும் மாறுது. அதுதான் நான் சொன்னேன் முதல்ல படிக்க போகல, இது ஆக முக்கியம். 2வது லெசன் நாங்கள் படித்தோம். இது ஆக முக்கியம்னு சொன்னேன். இப்போ தான் அதில் எவ்வளோ முக்கியத்துவம் என்று விளங்குது. ஓகே, இதே மாதிரி எங்களுக்கு பெண் பாலையும் பார்க்கலும். ஹிய என்ற வேர்ஷன் வந்து ஹுவ கால ஹுமா காலா ஹும் காலு ஹிய காலத். அப்போ காலத்ன்றது ஓகே, அவள் சொன்னால். இப்போ என்ன செய்யணும்? அவள் சொன்னாலுக்கு பொறோ பின்னுக்கு எங்களுக்கு என்ன செய்யலும்? ஒரு ரஃபாயிகன்னு பார்க்கலும். இப்போ முதலாவது எக்ஸாம்பிள் பாருங்க. காலத் முஸ்லிமத்துன். அப்போ வந்து 1வது ரூல் காலத்தெண்டா அவள் என்ற கேட்டகரியில் இருக்குது. ஓகே, 1வது ரூல் சரி. ஹுவ இல்லாட்டி ஹிய ரெண்டும் எங்களுக்கு ஈந்தா அவுட் சைட் டூவர் பார்க்கலும். முதலாவது நாங்கள் என்ன செய்யணுமெண்டா காலத்தெண்டு வரக்குள்ள அவள் சொன்னால் என்று நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிடணும். அதுக்கு பிறகு யோசிக்கணும், அவள் தானே, அப்போ அவள் என்று சொன்னா ஹிய என்று வந்தா அப்போ அவுட் சைட் டூவைக்கு சான்ஸ் இக்கி. அதுக்கு பிறகு பார்க்கணும். அதுக்கு பிறகு 2வது ரூல் அதை ஃபிகிலுக்கு பிறகு ஒரு ரஃபா ஈக்குதான்னு தேடணும். ஓகே, ரஃபா ஈக்குதா? ஓகே பார்ப்போம். காலத் முஸ்லிமத்துனா ரஃபா ஒண்டிக்குது, பொறோ வந்திக்குது, ரஃபா வாய்க்குது. அதுப்புறம் பார்க்கணும் ஜெண்டர் மெச் ஆகுது. ஓ பெண். காலத்தெண்டா பெண், அவள் சொன்னால். முஸ்லிமத்துன் என்றா பெண், என்ற தாமரபூத்த தா வந்திக்குது முஸ்லீம் பெண் சாட். அப்போ ஒரு முஸ்லீம் சொன்னால். சரியான லேசி. அதுக்கு பிறகு 2வது எக்ஸாம்பிள் தராங்க. காலத் முஸ்லிமத்தானி. நினைவுதா? முஸ்லிமத்தின் முஸ்லிமாத்தின். ஸோ இப்போ தான் எனக்கு தான் நாங்கள் அதை படித்த சாட், அது படித்த ரஃபா நசுப் ஜார் எல்லாமே இப்போ கனெக்ட் ஆகுது. இப்போ தான் தேவைப்படுது எங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ண போகல. அப்போ காலத் அவள் சொன்னால், முஸ்லிமத்தானி. இப்போ முஸ்லிமத்தானி என்றால் ரஃபா. அப்போ இரு முஸ்லீம்கள் ரஃபா வைக்கிறாங்க. அப்போ அவளை வெட்டிட்டு இவங்களை போடலும். இரு முஸ்லீம்கள் சொன்னார்கள். சரியா? அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் வரும். காலத் முஸ்லிமத்தானி. அதே மாதிரி காலத் முஸ்லிமாத்துன் என்ற போக்கில் காலத் அது மாறாது, அவள் சொன்னால்தான்.
ஆனால் முஸ்லிமாத்துன் ரஃபா வந்திக்கிறாங்க, ப்ளூரலாக வந்திக்கிறாங்க, பெண் பால்மை ஆகிக்குது. ஸோ அது முஸ்லீம் பெண்கள் சொன்னார்கள், முஸ்லீம் பெண்கள் சொன்னார்கள். அது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணலும். சரியான லேசி கன்செப்ட், சரியான லேசி கன்செப்ட். ஆனால் சரியான முக்கியமான கான்செப்ட். இது சரியாக விளங்கிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு குர்ஆனில் வார மெஜாரிட்டி வேர்சஸ் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. உண்மை சொல்ல போனால் இதை முழுக்க படித்த போகிறோம் நார்மல் பேசிக் டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு குர்ஆனை பண்ணேலும். அது சுற்றியும் இன்ஷா அல்லாஹ் இப்படி சரி ஃபாஸ்ட்டாக இது முடிச்சுடுவோம் நாங்கள். அதை படிக்கிற விஷயங்களில் வந்து இது வந்து ஆக முக்கியமான கான்செப்ட் உண்டு. ஸோ இது லேசன்னு நினைக்கிறேன். நான் முதலாவது நீங்கள் ஒரு ஃபிகில கண்டா பாஸ்ட் டென்ஸ் ஃபிகில் வைங்களேன். அந்த ஃபிகில கண்டா ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் இதே ரூல் தான். நாங்கள் அதை இன்னொரு செஷனில் படிப்போம். ஆனால் வந்து முதலாவது ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஃபிகில் ஒன்று கண்டா முதலாவது யோசிங்க, இது ஹுவரா ஹியராண்டு, ஹுவ வேர்ஷனா ஹியர் வேர்ஷனா, அவள் வேர்ஷனா அவன் வேர்ஷனா. அப்படி வேர்ஷனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யலும், அவுட் சைட் டூவரை தேடேறும், சேல் செய்கிற ஒருத்தரை தேடலும். இப்போ வேற ஒன்று வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தேடலா, அதை நல்லா நினைச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கத்தபத்துக்கு பதிலாக கத்தப் தூ என்று வந்துட்டு, இல்லை கத்தப் தூ இல்லாட்டி கத்தப் தூ என்று வந்தேன்னு வைங்களேன். கத்தப் தூ முஸ்லிமூன, கத்தப் தூ என்ன சரி முஸ்லிமூன அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இல்லை நான் சும்மா சொல்கிறேனே, காலு எடுங்களேன். காலு காலு என்றா ஹுவ கால ஹுமா கால ஹும் காலு ஹும் காலு ஹும் என்றா காலு என்றா அவர்கள் சொன்னார்கள். காலு முஸ்லிமூன என்று வைங்களேன். அப்போ வந்து முஸ்லிமூன ரஃபா தானே, அவர்களை வெட்டிட்டு முஸ்லிமூனை போடுவோமே ஏலா. அப்போ காலு முஸ்லிமூன என்று சொன்ன அர்த்தம் இப்படி வந்தா அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீம்களுக்கு, அப்படி தான் வரும். அப்படி இல்லாட்டி அது மாதிரி கருத்து தான் வரும். கால முஸ்லிமூன் என்று வந்தால் தான் முஸ்லீம்களை கொண்டாந்து உங்களுக்கு நேரத்தோட போடலும். அப்படி இல்லாட்டி அப்படி செய்ய கஷ்டம். சரியா? அப்படி செய்யலாம். காலு என்று வந்தால் இப்போ ரஃபா என்று சொல்லி அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும். நாங்கள் ஹதீஸ்களை வாசிக்க போகல. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வரப்போகிறது. ஏன் வருது கால ரசூலு அப்படின்றா? ரசூலுல்லாஹி அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள். விளங்கிச்சா? கால என்று வருது, ரசூலுல்லாஹி என்று வருது. ரசூலு என்ற போகல. ரசூலு வந்து என்னது, ரஃபா வாய்க்குது. ரசூலுல்லாஹி அல்லா என்ற வார்த்தை ஜர்ரா ஆகிக்குது. அப்போ அது ரசூலுல்லாஹி என்றது முதாஃப் முதாஃபிலே, அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் என்ற ரசூலு தான் செயலை செஞ்சவர் என்ற அது வந்து காலைக்கு போகிற வைக்குது, ரஃபா வைக்குது. காலை வந்து ஹுவ வேர்ஷனில் வைக்குது. இப்போ நாங்கள் ஹதீஸ்கள் வாசிக்கலை, அவங்களுக்கு விளங்கும் என்ன நினைக்கிறேன். ஏன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஹதீஸ்கள் ஸ்டார்ட் ஆகுது என்று. அதே மாதிரி குர்ஆன் ஆயத்துக்கள் சொல்லக்கொள்ள நாங்கள் சொல்லுவோம் காலல்லாஹு தாலா என்று. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஜலாலு ஐன ரஃபா வைக்குது, ஸல்லல்லாஹு தாலா காலேண்டுக்கு புறவு வருது. அப்போ அல்லாஹ் சொல்லா சொல்கிறேன். ஏன்னா குர்ஆன் அத்தனை ஆயத்தும் காலல்லாஹு தாலாண்டு தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசி கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எங்களோட ஹதீஸ்கள் வந்து கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஸ்டார்ட் ஆகும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது, இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஸோ இப்போ அட்லீஸ்ட் முழு ஹதீஸும் விளங்காட்டியும் ஹதீஸ் ஸ்டார்ட் ஆகல விளங்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி, முழு குர்ஆன் ஆயத்தும் விளங்காட்டி அது குர்ஆன் ஆயத்து காலல்லாஹு தாலான்னு தான் நிறைய பேர் பயானுவல்லையும் சொல்லுவாங்க. அப்போ விளங்கும், இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வார்த்தை ரஃபா ஆகிக்குது. அப்போ காலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான்னு வரும். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இது படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். யாருக்கு குர்ஆன் மீது இறக்கமிக்குதோ அவங்களுக்கு இதை அரபி படிக்க படிக்க அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். இன்ஷா அல்லாஹ். அதை இன்ட்ரெஸ்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாருக்கும் தரணும். மௌத்து வரக்காடி இஸ்திகாமத்தா மௌத்து வரக்காடி இஸ்திகாமத்தா குர்ஆனோடே ஈந்து குர்ஆனோடே மௌத்தாவி இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளில் குர்ஆன் எங்களுக்கு வக்கீலா, இந்த வக்கீலா சப்போர்ட் பண்ணக்கூடிய வக்கீலா மாறுறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்யணும். அது வாதாட ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு சொன்னால் யாருக்கும் ஒன்றும் செய்யலாம். அது அப்படி வாதாடும். அது வாதாடுறேன்டா டிரெக்டாகவே ஹதீஸ்ட கருத்து வருது. டிரெக்டாக இவர் நல்லவர் என்று வாதாடுற அப்படியெல்லாம் இல்லை. இவருக்கு நீ எல்லாம் இதை கொடு அதை கொடு சொர்க்கத்தில் போடு அப்படித்தான் இந்த வாதாடு எல்லாம். அது அப்படி லோயர் அது. மாஷா அல்லாஹ். அதை பார்க்காத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கியாமத் நாளைங்க எல்லாருக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ். அது சுற்றியும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படிக்கிறத படித்து கொடுங்க. அதுதான் தீனுக்கு செய்கிற ஆகப்பெரிய உதவி. வந்து நாங்கள் மட்டும் படிக்கிறது இல்லை, நாங்கள் அடுத்தவங்களும் இதை எத்தி வைக்கணும். கட்டாயம் அது கட்டாயமாக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் அதை செய்யக்கூடிய பாக்கியம் தரணும். அல்லாஹ்க்காக வேண்டி செய்யக்கூடிய பாக்கியம் தரணும். ஆமீன்.